அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுக்கு சவால் வந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு சவாலையும் நம்ம எதிர்த்து நின்று அதை ஃபேஸ் பண்றோமா, இல்ல அதை பார்க்க முடியாம ஓடிடுறோமா, ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிறது தான் ஒரு தீர்மானம். அந்த டெசிஷனை பொறுத்து தான் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கை நகர்ந்து செல்லும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம தீர்மானிக்கிறோம். டெசிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தருணமும் நம்ம எடுக்கிறோம். டெசிஷன் இல்லாம நம்ம இருக்கவே முடியாது. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெசிசிவ்னஸ் அப்படிங்கிறதுனாலயே பல வாய்ப்புகளை இழந்துருவாங்க. அந்த வகையில இந்த முக்காவாசி இந்த திருமணம் அப்படின்னு வரும்பொழுது பல வாய்ப்புகளை இழந்துருவாங்க. குறிப்பாக இப்ப பல இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு மேட்ரிமோனி சைட்ல பதிவு பண்றாங்க. அதன் வாயிலாக வரக்கூடிய வரன்களை வச்சு ஆராய்ந்து ஒன்னத்தை செலக்ட் பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தருணங்கள்ல சுபாவத்துல அந்த இன்டெசிசிவ்னஸ், தீர்மானம் எடுக்க முடியாம ஒரு எண்ணம் ஒரு சில பேருக்கு அந்த ட்ரெய்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விடவும் மாட்டாங்க, அதே நேரத்துல ஹோல்ட் ஆன் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நபர்களோட இன்னொருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போதான் பெரும் பிரச்சனையே வரும். இப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்டெசிசிவ்னஸை சரியாக ஹேண்டில் பண்ணா புரிஞ்சுக்க முடியும். பாதி நேரத்துல என்ன ஆயிடும்னா, இன்னொருத்தர் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஆப்போனண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரணங்கள்னால அவங்க ஒரு மாதிரி ஒரு பட்டும் படாமலும் பழகும் பொழுது இவங்க என்ன நினைச்சிருவாங்க, சரி இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ரூடா பேசிடுவாங்க. இல்லாட்டினா சரி இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இம்ப்ரெஸ் பண்ணோம்னா ஒத்துக்குவா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மேடனிங்கா போயிட்டு இருக்கும். இதுலயே கொஞ்சம் மெச்சூரா இருக்கிறவங்க அவங்களோட இன்டெசிசிவ்னஸ்னால தான் இப்படி இருக்காங்க, சரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி அப்படியே பர்சியூ பண்ணாம, இப்போ அவங்களுக்கு எது அந்த ஆங்ஸைட்டியை தருது, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆங்ஸைட்டியை தருது, அவங்களால டிசைட் பண்ண முடியல. ஸோ இதை விட்டுட்டு அடுத்த விஷயங்கள்னால அவங்களோட வாழ்க்கையில என்ன தேடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரியான மக்கள் முக்கால்வாசி என்ன தேடுவாங்கன்னா, பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப் வேணும்னு தேடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சோல்மேட்னு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க. அது ஒரு 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 ஐ ரியலி லாஃப் அட் தட் வேர்ட். ஏன்னா அப்படி ஒன்று கிடையாது. நான் சொல்ற மாதிரி சோலுக்கு மேட்டே தேவையில்லை. சோல் தனியாக தான் பயணம் பண்ணும், தனித்து இருக்கணும், அதுதான் ஆன்மா. ஸோ அந்த சோல்மேட்டுன்ற ஒரு வார்த்தையை எங்கேயோ கற்றுக்கிட்டுருவாங்க. கற்றுக்கிட்டு நான் ஒரு பர்ஃபெக்டான மேட்ச், ரைட் பர்சன் அப்படின்வாங்க. ஸோ இதையெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கா, அவ்வளோதான், முடிவு பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுத்து நம்ம இணைத்து விட்டோம்னு வச்சுக்கங்களேன். முக்கால்வாசி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்டெசிசிவ்னஸ் இருக்கிற பீப்புள் கிட்டலாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க கமிட்டடாக இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விடவும் பயமா இருக்கும். அதனால அவங்க ஏதாவது ஒன்றை கமிட் பண்ணிட்டாங்கன்னா அதுல அவங்க ஹோல்ட் ஆன் பண்ணிட்டே முடிச்சிருவாங்க. அதனால பெரிதளவுல ஒரு பெரிய ஆபத்து வராது. ஸோ இதையே கொஞ்சம் நல்ல ஒரு பார்ட்னர், அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்கள நிறைவோட அந்த ஃபுல்லும் திருப்தியோட அவங்கள மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நான் எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கும் அவங்களை கொண்டு போயிடலாம். அது ஈஸியா கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம ஒருத்தரை லைக் பண்ணிட்டோம். இப்போ லைக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமான காதல் அப்படிங்கிறதுக்கு போகுது. அப்படி போகும் பொழுது இது தீர்மானமே எடுக்காம ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற பொழுதுதான் பல விதமான சண்டைகள், இந்த மாதிரி பல சண்டைகள் தான் எங்கிட்ட வரும். ஒன்று ரொம்ப அப்படியே ஒரு இன்டென்சிவோட சண்டை போட்டு, நீ வேணாம் போ என் வாழ்க்கையில் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அடுத்த நபர் கொடுக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி இவங்களால தாங்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும், இவங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். திருப்பி இவங்க பர்சீவ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த நபர் இன்டெசிசிவ் பர்சன் இல்லையா, அவர் தான் எப்பவுமே 50-50 இருக்கிறதுனால சரி திருப்பி அவங்க வந்தாங்கன்னாக்கா நோன்னு சொல்ல மாட்டாரு. ஸோ இப்போ திருப்பி இதே மாதிரியே இவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும். பல சண்டைகள், இதே இது. அவங்க ஏன் அப்படி இன்டெசிசிவா இருப்பாங்க முக்கால்வாசி நாள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று கூட இருக்கு. ஒன்று பர்ஃபெக்ட் மேட்சுக்கு, இன்னொன்று சில இலக்குகள் வச்சிருப்பாங்க. நான் இதை படிச்சு முடிச்சிடணும்,
நான் இந்த வேலைக்கு வந்துடணும், நான் ஒரு வீடு வாங்கிடணும், நான் ஒரு கார் வாங்கிடணும், எங்க அப்பா அம்மாவுக்கு இதை பண்ணிடணும், இப்படியெல்லாம் கூட சில இலக்குகள் வச்சுட்டு அது காரணமாக கூட டிசைட் பண்ணாம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்துல கூட ஒரு அழகான படம், நான் இது கிட்டத்தட்ட இந்த ஒரு இதுல வரும், நீதானே பொன் வசந்தம்னு நினைக்கிறேன். அதுல கூட அந்த ஹீரோ ஹீரோயின்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். ஒரு அந்த ஹீரோயின் வந்து ஒரேடியாக உடனே திருமணம் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு ஒரு இம்பல்சிவிட்டியோட இருப்பாங்க. ஏன்னா பல பேர் காதல் அப்படின்னு ஒன்று டீப்பா போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சுக்கிறாங்க, உடனே அது கல்யாணம் ஆயிடணும், கூடிய சீக்கிரம் ஆகிடணும்னு. பட் ஆக்சுவலா இதையெல்லாம் கொஞ்சம் ஒரு நிதானத்தோட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஈஸியா கொண்டு போகலாம். எந்த ஒரு காதலுமே வந்து காதல்னு சொன்ன உடனே அது கண்டிப்பாக கட்டாயமாக கல்யாணத்துல தான் முடியணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட பழகும் பொழுது பல விஷயத்துல வந்து அது பிரச்சனை ஆயிடுது. இப்போ காதல் அப்படின்னாலே அது ஒரு டவுட்டோட தான் வச்சுக்கணும். அதனால தான் அந்த காலத்துல வரைமுறைகள் வச்சிருந்தாங்க. என்னதான் காதல் பண்ணா கூட தொடக்கூடாது, ஏன்னா அது நிறைவேறாம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறைவேறாம போகலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு வந்து பல பேர் காதல் அப்படிங்கறத ஏன் விரும்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காமத்துக்கு வடிகால தான். சோ இதுல குறிப்பாக சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து கல்யாணம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம என்ன வேணா போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாம், நமக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காது அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணிடுறாங்க. சோ அதனாலதான் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் பழகும் பொழுது சில நேரங்கள்ல பேஷன், செக்ஷுவல் இன்டிமெசிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல அவங்களுக்கு ரொம்ப நிறைவு இருக்கும். ஆனா அது வந்து ஒரு திருமணத்தை திருப்தியை தருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் நெசசரி. அதனால ஒரு திருமணத்துல நிறைவும் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால ஒரு திருமணம் வந்து பொருந்தி இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. அது அதனாலதான் ஒரு பொருத்தமா தான் அதை சொல்லுவாங்க, முக்கியமான விஷயம். ஆனா அது வந்து அது இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக திருமணம் ஒர்க் அவுட் ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல நேரங்கள்ல அந்த இன்டிமெசி, க்ளோஸ்னஸ், கம்பானியன்ஷிப், ரெஸ்பெக்ட் அதெல்லாம் கிடைக்காத பொழுது என்ன ஆகும்னா இந்த லவ்ங்கிறதுக்கே அர்த்தம் தெரியாம போயிடும் அவங்களுக்கு. லவ்னா இதெல்லாம் தான், அதனோட அர்த்தம் இதெல்லாம் தான். ஸோ லைக் பண்ணா மட்டும் போராது, அந்த லைக் அப்படியே போய் லவ்வா மாறி இந்த மாதிரி ஏடா கூடமா போயிட்டாக்க உடனே அது மேரேஜ் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லி சில பேர் பண்ணிட்டு அப்புறம் பண்ண வேகத்துல 2 வருஷத்துல வந்து டிவோர்ஸ்னு வந்து நிற்பாங்க. ஸோ இதையெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். திருமணம் தயவு செஞ்சு காதல் அப்படின்னு ஒன்றத்துல ஈடுபட்டுட்டீங்கன்னா, ஒரு நபரை பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கங்க. அந்த ஒரு 6 மாசம் கூட நிதானமாக பழகி அதற்கப்புறம் கொஞ்சம் நெருக்கத்துக்கு போக முடியாம நீங்க அப்படியே பரபரன்னு இருந்தீங்கன்னா அப்ப நிச்சயமாக அது காதலே இல்லை, அது காமம் தான். ஸோ இன்னைக்கு இது ரொம்ப அழுத்தி நான் சொல்றேன். ஏன்னா பல காதல்கள் இன்னைக்கு கல்லூரி காதலுங்க, ஏன்னா வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னா கூட கொஞ்சம் சரி வயசு அந்த பொருளாதார இது. கல்லூரியில படிக்கிற பெண்ணும் ஆணும் காதல்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஹோட்டல்ல போய் தங்கிடுறேன்றாங்க. சோ அதுக்கப்புறம் கல்லூரி முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது, இதுல ஒரு திருட்டு தாலியை வேற கட்டின்றாங்க. சோ தயவு செய்து இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதையெல்லாம் தான் வந்து நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிறதுல ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதுல வந்து கொண்டு வரணுமே தவிர மற்ற செயல்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதெல்லாம் தன்னால நடக்கும். சரி நேயர்களே, மேலும் பல கருத்துகள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.